கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, பரலோக மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. இன்றைய பரலோக மன்னா, உன் கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன். சர்வ வல்லமையில தேவன் உங்கள் ஒவ்வொருவரை பார்த்து சொல்கிறாரு, சத்துருக்களை உன் கையில் ஒப்பு கொடுப்பேன். பிரியமான தேவ பிள்ளைகளே, ஒரு காரியத்தை நன்றாய் புரிந்து கொள்ளுங்க. ஒரு நாளும் உங்களை சத்துருடைய கையில் ஒப்பு கொடுக்கவே மாட்டார். மாறாக சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுக்கும் பொழுது என்ன நடக்கும் தெரியுமா? உபாகமம் 28:7 வசனத்தை வாசித்து பாருங்க. உன் சத்துருக்களை உனக்கு முன்பாக முறியடிக்கும்படிக்கு அவர் ஒப்பு கொடுப்பார். ஒரு வழியாய் உனக்கு எதிராய் வருவார்கள், 7 வழியாய் ஓடி போவார்கள். கர்த்தர் சத்துருவை ஒப்பு கொடுக்கும் பொழுது 7 வழியாய் ஓடி போவார்கள், உனக்கு முன்பாக முறியடிக்கப்படுவார்கள். ஒரு நாளும் கர்த்தர் உங்களை சத்துருனுடைய கையிலே ஒப்பு கொடுக்க மாட்டார். நான் தேவ பிள்ளைகளே, இன்னைக்கு உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் எழும்பியிருக்கிறாங்களோ அத்தனை பேரையும் அத்தனை சூழ்நிலைகளையும் உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். விசுவாசிங்க. காரியம் மாறுதலாக முடிய போகிறது. இன்னைக்கு சத்துரு நினச்சோம் இவன் என் கையில் இருக்கிறான்னு சொல்லிட்டு, இல்லை, சத்துருவை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டார். சில சம்பவம் வேதாகமத்திலிருந்து நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். எஸ்தருக்கு விரோதமாய் மொர்தெகாய்க்கு விரோதமாய் எழும்பின ஆமான் நினைச்சான், என் கையில் தான் மொர்தெகாய் இருக்கிறான், மொர்தெகாய்க்கு நான் நினைச்சபடி அவனை செய்து அவனை அழிச்சிடுவேன்னு ஆமான் நினைச்சான். ஆனால் கர்த்தர் மொர்தெகாயினுடைய கையில் ஆமானை ஒப்பு கொடுத்தான். ஆமான எஸ்தருடைய கையில் கர்த்தர் ஒப்பு கொடுத்தா. எஸ்தரின் புத்தகம் 7வது அதிகாரம் 10ஆம் வசனத்தை நீங்கள் வாசிக்கும் பொழுது, மொர்தெகாய்க்காக ஆயத்தமாக்கப்பட்ட தூக்கு மரத்தில் ஆமானையே தூக்கி போட்டார்கள். காரணம் என்ன தெரியுமா? அந்த மரத்தில் கர்த்தர் மொர்தெகாயை ஒப்பு கொடுக்கலை, அந்த மரத்தில் ஆமானையே ஒப்பு கொடுத்து விட்டா. உங்களுக்கு விரோதமாக யாரெல்லாம் கிரியை செய்கிறாங்களோ அத்தனை பேரையும் உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறார். எவ்வளோ பெரிய காரியம்! ஒரு ஃபேமிலியை சந்தித்து பேசும் பொழுது அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்தில் நாங்கள் ஒரு வாடகை வீட்டில் இருந்தோம். அந்த முதலாளி அம்மா எங்களை படுத்தின பாடு, எங்களை கஷ்டப்படுத்தி, எங்களை வேதனைப்படுத்தி, எங்களை அவமானப்படுத்தினாங்க. ஆனால் நாள் ஒன்று வந்தது, அவங்களுடைய 2 வாலிப பையங்களும் குடிச்சு வெறிச்சு எல்லா சொத்துக்களையும் அழிச்சிட்டாங்க. அதே வீடை நாங்கள் சொந்தமாக வாங்குறதுக்கு கர்த்தர் உதவி செய்தான். ஒரு பெரிய வேதனையான காரியம். கடைசியில் அந்த ஓனராக இருந்தவங்களே அந்த வீட்டில் எங்கிட்ட வாடகைக்கு வந்திருந்தாங்க. காலங்களை கர்த்தர் மாற்றுகிற தேவன், சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிற தேவன். குறிப்பாக சத்துருக்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்க போகிறான். சத்துருக்களை உங்கள் கையில் கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் பொழுது சத்துருக்கள் ஓடி போவார்கள், சத்துருக்கள் சிதறுண்டு போவார்கள், சத்துருக்கள் புறம் முதுகு காட்டி ஓடி போவார்கள். யாத்ராகமம் 14வது அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசித்து பாருங்க. தேவ பிள்ளைகள் குரோதமாக எழும்பின சத்துருக்களை கர்த்தர் தேவ பிள்ளைகளுடைய கரத்தில் ஒப்பு கொடுத்தா. அப்பொழுது அவர்கள் சொன்ன வார்த்தை, இஸ்ரவேல் ஜனங்களுக்காக கர்த்தர் வைராக்கியமாக யுத்தம் பண்ணுகிறார், நமக்கு எதிராக யுத்தம் பண்ணுகிறார், நம்ம ஓடி போனார்கள். கர்த்தர் உங்களுடைய சத்துருக்களை உங்கள் கையில் ஒப்பு கொடுப்பார். ஜெபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, யாரெல்லாம் வேதனையோடு
ஆண்டவர் எங்களை ஒப்பு கொடுத்தாரே என்று நினைக்கிறார்களோ அவர்கள் அத்தனை பேரிடத்தில் நீர் பேசின வார்த்தை, நான் உன்னை ஒப்பு கொடுக்கல, சத்துருவை உன் கையில் ஒப்பு கொடுத்தேன்னு சொன்ன வார்த்தைக்காக உமக்கு நன்றி. அப்படியே செய்தர்களும் சத்துருக்கள் ஓடி போவார்களாக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் சுபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். உன் கையில் சத்துருக்களை ஒப்பு கொடுப்பேன். நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும்.